Hi, hello friends, welcome to Kodak cooking. வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான எம்டி குஷ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். இதுக்கு கிரேவின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரம்ஜானுக்கு இது மாதிரி பிளைன் குஷ்கா வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. குஷ்கா செய்கிறதுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 20 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குஷ்கா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி நெய் விட்டுக்கிறேன், இன்னொரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கோங்க. நட்சத்திரப்பூவை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகமும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு இது மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் கீராமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுத்து வரட்டும். இது கூட 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். குஷ்கா செய்கிற மாதிரி இருந்தாலும் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தாலும் வெங்காயம் இது மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வரணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் மீடியம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளியோட தோல் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கல்லுப்பு சேர்த்துருக்கனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் சேர்க்கும் போது அடியில் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. இது எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இது கூட 1 குழிக்கரண்டி கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டி தயிரை எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணி செய்யலாம், மட்டன் யூஸ் பண்ணி செய்யலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட செய்யலாம். ஆனால் ப்ளைனாக இந்த குஷ்கா இப்படி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எந்த கிரேவி வேணாலும் ட்ரை பண்ணலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ் இதில் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான கல்லுப்பும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசி சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அரிசியோட பதம் நல்லா வரும். இது கூடவே கடைசியாக 1/2 லெமன் எடுத்துகிட்டு நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி அரிசி நல்லா உங்களுக்கு வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தம் போடணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் தம் போடக்கூடாது. இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் நான் விட போகிறேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் குக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், ரைஸ் எவ்வளோ நல்லா குக் ஆகிட்டு உதிரியாக நல்லா வாசனையாக வந்திருக்கு. தண்ணி மெஷர்மெண்ட் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இதே மாதிரி சூப்பராக உதிரியான குஷ்கா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூட சிக்கன் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி எது வேணாலும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை பிளைன் குஷ்கா சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரம்ஜானுக்கு இது மாதிரி குஷ்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம கோடக் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனும் அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.